பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாவை அஞ்சுங்கள். வதரு மா பக்கிய மினர் ரிபா இன் குன்தும் மோமினின். நீங்கள் மோமீன்களாக இருந்தால் வட்டியிலே எது மிச்சமாக இருக்கிறதோ அதை விட்டுவிடுங்கள். வதரு, அதை விட்டுவிடுங்கள். ஃபைல்லம் தஃபாலு, இதை நீங்கள் செய்யவில்லை அப்படின்னு சொன்னா ஃபாதனு பி ஹர்பிம் மின் அல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ் ரசூலிடத்திலே போர் செய்வதற்கு பிரகடனம் செய்யுங்கள், போர் செய்வதற்கு தயாராகுங்கள். வைன் துபுத்தும், நீங்கள் தௌபா செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் பலக்கும் ரூசு அம்வாலிக்கும், உங்களுடைய செல்வத்தினுடைய அசல் என்னவோ அது உங்களுக்கு கிடைக்கும். லா ததுலிமோன், கடன் வாங்கியவர்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்யாதீர்கள். வலா துதுலமோன், கடன் வாங்கியவர்கள் உங்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டான், நீங்களும் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள். வயின்கான தூசரத்தில், கடன் வாங்கியவர் சிரமத்திலே இருக்கிறார் அப்படின்னா ஃபனதிரத்துன் இலா மைசரா, வசதி வாய்ப்பு வருகின்ற வரையிலும் அவருக்கு அவகாசம் கொடுக்க வேண்டும். வான் தசத்தகு, நீங்கள் அதை தர்மமாக ஆக்கிவிட்டால் ஹைருல்லக்கும் மின் குன்தும் தஅலமூன், நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் உங்களுக்கு அதுவே நல்லதாக இருக்கும். வத்தகு யௌமன், அந்த நாளை அஞ்சுங்கள். துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், அந்த நாளிலே நீங்கள் அல்லாவின் பக்கமாக நீங்கள் மீட்டப்படுவீர்கள். சும்ம துவஃபா குல்லு நஃப்ஸின் மா கஸபத், ஒவ்வொரு ஆத்மாவும் அந்த ஆத்மா சம்பாதித்ததுக்கு உண்டான கூலி அது நிரப்பமாக கொடுக்கப்படும். வஹும் லா யுதுலமூன், அவர்கள் அநியாயம் இழைக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இப்போ இந்த ஆயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எடுத்த எடுப்பிலேயே அல்லாஹ் தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், ஈமான் கொண்ட விசுவாசிகளுக்கு அல்லாஹ்வினுடைய கட்டளை. அல்லாஹ் எதை தடுத்தானோ அதை விட்டுடுங்க. அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் எதில் கிடைக்காதோ, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்திலே இருந்து எது நம்மளை தூரமாக்கி விடுமோ அந்த விஷயத்திலே இருந்து நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்க. அல்லாஹ்வை பயப்படுங்க எல்லா விஷயத்திலையும், எல்லா விஷயத்திலையும். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயப்படுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு, தக்குவா தான் அசல் விஷயம். எல்லா விஷயத்துலேயும் தக்குவா இருந்தால் தான் யோக்கியனாக இருப்பான். தக்குவாங்கிறது அத்தக்குவா ஹாகுனா, தக்குவாங்கிறது இங்கே இருக்குது, மனசில் இருக்குது. அது எவ்வளோ இருக்குது, எப்படி இருக்குது, அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். தக்குவா இருந்துச்சுன்னு சொன்னால் அல்லாஹ்வை பயந்து நடப்பான் எல்லா விஷயத்துலையும். தக்குவா இல்லாதவனை நீங்கள் எங்கே வச்சாலும் அவன்கிட்ட இருந்து நல்ல விஷயங்களை எதிர்பார்க்க முடியுமானா முடியாது. அதனால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நல்ல விஷயங்களை எங்கேயெல்லாம் அல்லாஹ் சொல்லுவானோ அங்கேயெல்லாம் அல்லாஹ் தாலா இந்த தக்குவாவை அல்லாஹ் தாலா வலியுறுத்துவான். இப்போ இங்கேயும் பாருங்கள், வட்டியை பற்றி அல்லாஹ் பேசும்போது யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை பயப்படுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு, அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன தெரியுமா? வதரு மா பக்கிய மினர் ரிபா இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் மூமின்களாக இருந்தீங்கன்னா வட்டியில் எதெல்லாம் பாக்கியாக இருக்குதோ அதை விட்டுடுங்க. நிறைய வட்டிக்கு கொடுத்துருப்பீங்க, வட்டி காசு நிறைய வர வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வட்டி காசை இனிமேல் நீங்கள் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, இப்படி அல்லாஹ் தாலா இருக்கிறானே, இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் மூமின்களுக்கு அல்லாஹ் கட்டளையை பிறப்பிக்கின்றான். வட்டி ஹராமு அப்படிங்கிறது அது அல்லாஹ் தாலா ஏற்கனவே சொல்லிட்டான். வஹல்லல்லாஹுல் பைய வஹர்ரமர் ரிபா, வட்டி ஹராம் ஆக்கி இருக்கிறான்னு அல்லாஹ் அது ஏற்கனவே அல்லாஹ் பேசிட்டான். இப்போ இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? உங்களுக்கு வர வேண்டிய வட்டி பணமெல்லாம் இருக்குல்ல, அந்த வட்டி பணத்தை நீங்கள் வாங்கக்கூடாது, அதை விட்டுடுங்க அப்படி சொல்லி, அது எல்லாமே மன்னிக்கப்பட வேண்டும், அது எல்லாம் வசூலிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா கட்டளை இடுகின்றான். அசல்ல பார்த்தீங்கன்னா
ஜாஹிலியாவுடைய காலத்திலே, மடமை காலத்திலே சகீஃபை சார்ந்த பனி அம்ரிபுனு உமேருடைய கோத்திரம், அதே மாதிரி பனு மஹ்சூமை சார்ந்த பனு முகேராவுடைய கோத்திரம், இதெல்லாம் அரபு நாட்டுடைய மக்காவிலே இருந்த கோத்திரங்கள். இந்த இரண்டு கோத்திரமும் இருக்கிறதே ஜாஹிலியாவுடைய காலத்தில், மடமை காலத்தில் இவங்க வட்டி தொழில் பார்த்தவர்கள். வட்டி தொழில் தான் இவங்களுடைய முக்கியமான தொழில். அதான் தொழில். வட்டி வாங்கி வட்டிக்கு கொடுத்து இதுதான் அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க இந்த கோத்திரத்தார்கள். அதாவது பனி அம்ரும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, பனு முகேராவும் அவங்களும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு அப்புறமேல வட்டி ஹராமுன்னு தெரிஞ்சு போச்சு, வட்டி கூடாது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு தெளிவா. ஆனால் இந்த பனி அம்ரு என்ன பண்ணாங்க அப்படின்னா, பனு முகேரா கிட்ட போய், டே எனக்கு கொடுக்க வேண்டிய வட்டி பணத்தை குடுறா அப்படின்னு சொல்லி பனு முகேராக்காரவங்கள்ட்ட பனி அம்ருக்காரவங்க போய் கேட்டாங்க. அந்த மாதிரி கேட்கும்போது பனு முகேராக்காரவங்க சொல்லிட்டாங்க, வட்டி ஹராமியா இஸ்லாமில், வட்டியெல்லாம் எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு அவங்க பேச, ஏண்டா பணத்தை வாங்கிக்கிட்டு வட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பெரிய தகராறாகி போச்சு, பெரிய தகராறாகி போச்சு. இப்போ இந்த தகராறு இருக்குத மக்காவினுடைய வைஸ் பிரசிடெண்ட் யார், இத்தாபிபின் உசைத். இத்தாபிபின் உசைத் இடத்துல இந்த பிரச்சனை போகுது. அவர் மக்காவுடைய வைஸ் பிரசிடெண்ட். அவர்கிட்ட போனதுக்கு அப்புறமேல அவர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். இந்த மாதிரி இவங்க சண்டை போட்டுக்கிறாங்க, அவன் என்னடானா பனி அம்ருக்காரன் எனக்கு வட்டி கொடுறான்னு கேட்குறான், இவன் பனு முகேராக்காரன் வட்டி ஹராமு என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். இதுக்கு என்ன தாங்க பண்ணுறது யார் ரசூலல்லாஹ் அப்படின்னு அவர் கடிதம் போட்டார். வைஸ் பிரசிடெண்ட் அவர் கடிதம் போட்டார் ரசூல்லா. அப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கடிதம் எழுதுகிறார்கள். அந்த கடிதத்திலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயம் இந்த ஆயத்தில் சொல்லப்பட்ட விஷயம்தான். வட்டி ஹராம் ஆயிருச்சு, இனிமேல யார் வட்டிக்கு கொடுத்திருந்தாலும் மூமினானவர்கள் யார்கிட்டையும் வட்டியை கொடுன்னு போய் கேட்கக்கூடாது. வதரூமா பக்கிய மினர் ரிபா இன் குந்தும் மூமினி, நீங்கள் மூமின்களாக இருந்தால் வட்டியிலே எது பாக்கியாக இருக்கிறதோ அதை விட்டுவிடுங்கள் அப்படி சொல்லி இந்த ஆயத்தை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடிதத்திலே எழுதியிருந்தார்கள். அதுக்கப்புறம் அவங்க ஒத்துக்கிட்டாங்க, தௌபா செஞ்சாங்க. மூமின்கள் ஈமானுங்கிறது இருக்கிறதே அது ஒரு பிரகாசம், ஒரு ஜோதி. அது உள்ளத்துக்குள்ளார அது நெருப்பு கங்கு மாதிரி கொஞ்சோண்டு இருந்தால் கூட போதும், அதை ஊதுனோம்னா நெருப்பு பற்றிக்கும். அது மாதிரி பதரூமா பக்கிய நிற்கிது அல்லாவுடைய குர்ஆன் ஆயத்து. இது கேட்டதுக்கு அப்புறமேல அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க, சரிங்க அப்படின்னு சொல்லி சமாதானம் ஆயிடுச்சு. அப்போ தான் இந்த ஆயத்தும் இறங்குச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஆயத்து அப்போ தான் இறங்குச்சு. இந்த ஆயத்தினுடைய பின்னணியில் இந்த சரித்திரம் உலமாக்கள் பல கிதாபுகளிலே இந்த சரித்திரத்தை எழுதியிருக்கிறார்கள், இந்த சம்பவத்தை எழுதியிருக்கிறாங்க. அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறான்னு பாருங்க. அதுக்கு அடுத்து ஃபைல்லம் தஃபலு, வட்டி பணத்தை இதை தாண்டியும் நீ வாங்கினன்னு சொன்னான். அல்லாஹ் தாலா சொல்லிட்டான், அதாவது நீங்கள் மூமின்களாக இருந்தால் வட்டியிலே மீதமுண்டானது எது இருக்கிறதோ அதை விட்டு விடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். சொல்லிட்டு ஃபைல்லம் தஃபலு, இதை நீங்கள் செய்யவில்லை என்றால், அதாவது வட்டி பணத்தை விட்டுடணும், வாங்கக்கூடாது இனிமேல். அதையும் தாண்டி நீ வாங்கின அப்படின்னு சொன்னா, வட்டி வேணும், நான் வட்டி வாங்காமல் விடமாட்டேன் அப்படின்னு நீ வட்டிக்கு வாங்கினா, ஃபாஸனூபி ஹர்பின் மினல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ் ரசூலிடத்தில் போர் செய்வதற்கு நீங்கள் பிரகடனம் செய்து விடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்லி காட்டு. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா ரயீசுல் முஃபஸ்ஸிர், அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், நாளைக்கு மறுமையில் வட்டிக்காரங்க இருக்காங்கல்ல, வட்டிக்கு விட்டவனுங்க, அவங்கள்ட்ட சொல்லப்படும், உங்களுடைய ஆயுதங்களை எடுத்து அல்லாஹ்வோட யுத்தத்துக்கு தயாராகுங்கள் அப்படின்னு சொல்லி. அல்லாஹ் தாலாவோட யுத்தம் செய்து யாரால் ஜெயிக்க முடியும்? அதெல்லாம் முடிகிற காரியமா? இப்படி மறுமையில் சொல்லப்படும் அப்படின்னு இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க.
ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் அவர்கள் இதையும் சொல்லுவார்கள். எந்த காலமாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய ஆட்சி நடந்தது அப்படின்னு சொன்னா, இமாமுல் வக்த், அந்த நேரத்தில் யார் தலைவராக இருக்கிறாரோ, இமாமாக இருக்கிறாரோ, அவர் என்ன பண்ணணும்னா, வட்டிக்காரங்களை கூப்பிட்டு, டேய் வட்டிக்கெல்லாம் வாங்கக்கூடாது சொல்லிட்டேன், வட்டி அல்லாஹ் தாலா ஹராம் ஆக்கி இருக்கிறான், வட்டி எவன்கிட்டையும் வசூல் பண்ணக்கூடாது அப்படின்னு வட்டிக்காரன்ட்ட சொல்லணும். அவனை தௌபா செய்ய சொல்லணும். அவன் அதையும் மீறி வட்டி வாங்குறத நிப்பாட்ட மாட்டேன், நான் தௌபாவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னான், அப்போ அவன் உலகத்தில் வாழ்றதுக்கு தகுதியே இல்லாதவன், அவனுடைய தலையை எடுத்து விடுங்கள் அப்படின்னு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க அவங்க சொல்கிறாங்க. இந்த ஆயத்துடைய விளக்கத்தில் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க சொல்கிறாங்க. அல்லாமா ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய விளக்கமும் அதுதான். அல்லாமா இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அதை தான் சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாமா கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லும்போது, அல்லாஹ் தாலா வட்டிக்கு வாங்குறதுனால ஹலாக்கத் இருக்கிறதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான், அழிவுகள் இருக்கிறதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். வட்டி கொடுக்கறதுனால, வட்டி வாங்குறதுனால இழிவு இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அதனால வட்டியை விட்டும் தவிர்ந்து கொள்ளணும்பா அப்படின்னு கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எத்தனையோ ஹலாலான தொழில்கள் இருக்கிறது, எத்தனையோ ஹலாலான கொடுக்கல் வாங்கல்கள் இருக்கிறது, அதை செஞ்சு அதில் சம்பாரி, அதுதான் தொழில், அதை நீ செய்யணுமே தவிர வட்டி பக்கமாக போகக்கூடாது. வட்டி பக்கமாக சீக்கிரமாக காசுக்காரனாகும்னு ஆசைப்படுறான்ல, அவன்லாம் வட்டி பக்கம்தான் போவான் சீக்கிரமாக. ஏன்னா சைத்தான் அப்படி தான் காட்டுவான். சைத்தான் கடன் வாங்குறவனும் அதே பிரச்சனை தான். கடன் வாங்குறவன் இருக்கான் பாருங்க வட்டிக்கு, அவங்கிட்ட சைத்தான் என்ன சொல்லுவான், ஏய் நீ வட்டிக்கு வாங்காமல் உன் பிரச்சனையை தீர்க்கவே முடியாதுடா அப்படின்னு அப்படி சொல்லுவான். உடனே என்ன பண்ணுவார், ஐயாதுரை வட்டியில் போய் விழுந்துருவார். அதே மாதிரி வட்டிக்கு கொடுக்குறவன் அவங்கிட்ட இந்த தொழில் பண்ணாதான்டா நீ சீக்கிரமாக டாப்புக்கு வர முடியும் அப்படின்னு அவன்கிட்ட சொல்லுவான் சைத்தான். உடனே சைத்தான் வலையில் விழுந்து அந்த வேலையை பார்ப்பானுங்க. சீக்கிரமாக பணக்காரன் ஆகுறதுக்கு உண்டான வழி. நான் பார்த்தேன், என் கண்ணால் நான் பார்த்தேன் ஒரு வட்டிக்காரரை, மூக்கில் இருந்து காதில் இருந்து ரத்தமாக ஊற்றுது. லானத், அல்லாஹ்வுடைய லானத், அல்லாஹ்வுடைய சாபம் கொடுக்கப்பட்டவர்கள் இவர்களெல்லாம். நான் அன்னைக்கு கூட அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு ஆளானவர்கள் யார் யாருன்னு சொல்லி ஒரு பட்டியலே உங்களுக்கு நான் போட்டு சொன்னேன். இவங்கெல்லாம் அல்லாஹ்வுக்கு சாபத்துக்கு ஆளானவர்கள். அப்படி இந்த பயல்களும் அப்படி தான். வட்டி தொழில் பண்ணுறவங்க அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு ஆளானவனுங்க. வாழ்க்கையில் உருப்படணும்னு நினச்சா கூட உருப்பட முடியாது. நல்லா ஒசரத்தில் கொண்டு போய் அல்லாஹ் தூக்கி போட்டுருவான், சாவுடான்னு. அப்படி தான் ஆகும், நிறையா அப்படி தான் ஆகுது. நம்மளும் கண்ணால் பார்க்கத்தான் செய்கிறோம். ஆனால் இப்ரத் நஹி, இப்ரத்துகள் எடுத்துக்கொள்றது இல்லை, படிப்பினைகள் எடுத்துக்கொள்றது இல்லை. அல்லாஹ் தாலா ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு இதுவும் எல்லாம் காட்டிக்கிட்டு தான் இருக்கிறான் கண்ணில். ஆனால் இப்ரத்து எடுத்துக்கிறது தான் மனுஷன் கிடையாது. ஸோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கின்றானே, அதை தான் அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகின்றான். வட்டியினுடைய எந்த ஒரு சின்ன ஒரு இது இருந்தாலும் அதில் இருந்து விலகி கொள்ள வேண்டும். ஏற்கனவே நான் ஆயிஷா அம்மா அவர்களுடைய ஒரு அறிவிப்பு நான் அவங்களுக்கு சொன்னேன். ஆயிஷா அம்மா கிட்ட இந்த ஸைத் இப்னு அர்கமுடைய அடிமை, அவர் ஒரு அடிமையை வித்த அந்த சம்பவம் நான் உங்களுக்கு சொன்னேன். அதில் ஆயிஷா அம்மா என்ன சொன்னாங்க, நீ ஒழுங்கா நீ அதை கொடுக்கல அப்படின்னு சொன்னால் நீ ரசூலுல்லாவோட செஞ்ச ஜிஹாதி எல்லாம் வீணாக போயிடும், நீ செஞ்ச அமல் எல்லாமே வீணாக போயிடும் அப்படி சொன்னாங்க. அவர் பயந்துட்டார், அடடா அப்படின்னு சொல்லி பயந்துட்டார். அப்போ அந்த மாதிரி ரொம்ப மோசமானது. அதை தான் அல்லாஹ் தாலா சொல்கிறான், மூமினா இருந்தால் வட்டியில் எது மிச்சமாக இருக்கிறதோ அதை விட்டுவிடு, இதை நீ செய்யவில்லை என்றால் ஃபைல்லம் தஃபலு, இதை நீ செய்யவில்லை அப்படின்னு சொன்னால் ஃபதனு தி ஹர்பிம் மினல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ் ரசூலோடு போர் செய்வதற்கு பிரகடனம் செய்யுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்கிறான். சரி, அல்லாஹ் தாலா ஹராமாக்கிட்டான், முன்னால் வட்டி தொழில் தான் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இனிமேல் நீ வட்டி வாங்கக்கூடாது, ஆனால் அசல் என்னவோ அதை நீ வாங்கிக்கலாம்.
இதுவும் அல்லாஹ்வுடைய கட்டளை. வைன் துபுத்தும், நீங்கள் தௌபா செய்து விட்டால், இனிமேல வட்டிக்கு எல்லாம் நான் போக மாட்டேன், வட்டி வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன், வட்டி பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க தௌபா செய்து விட்டால், அல்லாஹ் சொல்றான், ஃபலக்கும் ரூசு அம்வாலிக்கும், உங்க செல்வத்தினுடைய அசல் என்னவோ, ருகூஸ். ருகூஸ் மீன் அசல். நீ இப்போ 1,00,000 கடன் கொடுத்துருக்க அப்படின்னு சொன்னா அந்த 1,00,000 நீ வாங்கிக்கலாம். ஆனா 1,00,000க்கு மேல ஒத்த பைசா நீ வாங்கக்கூடாது. ஃபலக்கும் ரூசு அம்வாலிக்கும், உங்களுடைய செல்வத்தினுடைய அசல் என்னவோ அது உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதுக்கு மேல ஒத்த பைசா நீ யார்கிட்டையும் வாங்கிடக்கூடாது. அல்லாஹ் அதுக்கப்புறம் என்ன சொல்றான், லா ததுலிமூன வலா துதுலமூன், கடன் வாங்கியவனுக்கு நீங்க அநியாயமும் செய்யக்கூடாது, நீங்களும் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள். அதாவது ஹஜ்ஜத்துல் வதாவுடைய நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வட்டிக்கு யார் யாரெல்லாம் கொடுத்தீங்களோ அவங்க எல்லாம் அசல் பணத்தை யார்கிட்ட கடன் கொடுத்தீங்களோ அவங்கள்ட்ட வாங்கிக்கோங்க. அசல் பணம் வந்து கொடுப்பா அப்படின்னு சொல்லி வாங்கிக்கோங்க. வட்டி பணம் வாங்கக்கூடாது. லா ததுலிமூன், கடன் வாங்கியவர்களுக்கு நீங்க அநியாயம் செய்யாதீர்கள் அப்படின்னா அதான் அர்த்தம். அதுக்கு கடன் வாங்கியவனுக்கு நீங்க அநியாயம் பண்ணி அவன் ரத்தத்தை உறிஞ்சு அவன்கிட்ட இருந்து காசை வசூல் பண்ணி, காசை வசூல் பண்ணும்போது காசு கொடுக்காட்டிங்கன்னா மனங்கணியமாக பேசுவானுங்க. என்ன மாதிரி பேசுவாங்க, எவ்வளோ பேர் அதனால் அழிஞ்சு போனவனுங்க, எத்தனை பொம்பளைங்க அழிஞ்சு போயிருக்குங்க. இந்த குழு கடன்னு ஒன்று வச்சுருக்கானே, இந்த குழுவில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பொம்பளைங்க தான். எவனாவது ஆம்பளைக்கு கொடுக்குறானா குழு? குழு எந்த ஆம்பளைக்கும் கொடுக்கறது கிடையாது, எல்லாம் பொம்பளைங்க. பொம்பளைங்களே டார்கெட் பண்ணி எதுக்கு கொடுக்குறான் கடன்? அதில் என்ன உள்ளர்த்தம் இருக்குது தெரியலை. இந்த மாதிரி கடனை கொடுத்து 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 ஒரு மனுஷனை அவனால் கடனே கட்ட முடியாத அளவுக்கு ஆகி அதுக்கப்புறம் அவனுடைய மான ரோஷத்தோடு விளாண்டா என்ன பண்ணுவான்? அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லா ததுலிமூன், கடன் வாங்கியவனுக்கு நீ அநியாயம் செய், நீங்கள் அநியாயம் செய்யாதீர்கள். யாரையும் இரத்தத்தையும் உரியாது. அவனுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கோ, அசல் என்னவோ அந்த அசலை வாங்கிக்கோ. இல்லைங்க அவனால் அசலை கூட இப்போ கட்ட முடியாத சூழ்நிலை அப்படின்னா அதுக்கும் வழி அல்லாஹ் தஆலா அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான். கஷ்டப்பட்டானா அவனுடைய கஷ்டம் தீர்ற வரைக்கும் அவனுக்கு அவகாசம் கொடு. என்னங்க கடனையும் கொடுத்துட்டு அவகாசமும் என்ன பண்ணுறது? இதெல்லாம் ஒரு தொழிலா? காசை கொடுத்து காசாக்குறது ஒரு தொழிலா? இது செய்யக்கூடாத தொழில். நீ பண்ணி தொலைஞ்சிட்ட, சரி பண்ணதுக்கு அசலையாவது வாங்கிட்டு போ, ஆனால் பொறுத்து வாங்கிட்டு போ, அவ்வளோதான். பனதிரத்துன் இலா மைஸ், அதை அடுத்த ஆயத்தில் எல்லாம் பேசுவோம். அதை பற்றி நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். முதல்ல இதை முடிச்சுக்கிறேன். லா ததுலிமூன், இது மாதிரி யாருக்கும் நீங்கள் வந்து அநியாயம் நீங்கள் செய்யாதீங்க. கடன் வாங்கியவர்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்ய. ஹஜ்ஜத்துல் வதாவுடைய நேரத்தில் ரசூலுல்லாஹ் அதான் சொன்னாங்க, யார் யாரெல்லாம் கடன் கொடுத்தீங்களோ அவங்க உங்கள் அசலை கேட்டு வாங்கிக்கோங்க, அசல் கிடச்சிரும், எல்லாருக்கும் கிடச்சிரும். ஃபலக்கும் ரூசு அம்பாலிக்கும், அல்லாஹ்வுடைய கட்டளை, உங்களுடைய பணத்தினுடைய அசல் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் யாருக்கும் நீங்கள் அநியாயம் பண்ணக்கூடாது. வலா துதுலமூன், அநியாயம் இழைக்கப்படவும் மாட்டீர்கள். இதுக்கு என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னா, கடனை வாங்கினவன் இப்போ தான் வட்டி ஹராமாயிருச்சு, நான் என்னத்துக்கு பணம் கொடுக்கணும்? வட்டிக்கு கொடுத்தவன் பணத்தை கேட்டாட்டே அசலையாவது குடுறா அப்படின்னா, போடா ஹராமு ஹராமு, எல்லாம் ஹராமாக்கிட்டான், அதெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு அவன் பணத்தை இவன் ஆட்டையை போட்டு போகிறதுக்கு பார்க்குறது, அதுவும் செய்யக்கூடாது. உன் ஹக்கு என்னவோ அந்த ஹக்கை நீ கொடுத்துதான் ஆகணும். அவன் ஹக்கு என்னவோ அந்த ஹக்கை அவன் வாங்கி தான் தீருவான், அவ்வளோதான். அதுக்கு மேலே அவன் பெருந்தன்மை வேணும்னா வாங்கிக்கிட்டோம், வேணான்னு சொன்னால் அல்லாஹ்வுக்காக வான் தசத்தகு ஹைருல்லக்கும், அதுவும் அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் பேசுவான். அதை நீ சதக்காவாக ஆக்கிவிட்டால் அது உனக்கு நல்லது. இன் குன்தும் தாலமுன், நீ அறிந்தவர்களாக நீங்கள் இருந்தால் அப்படின்னு அல்லாஹ் பேசும். ஆக மொத்தத்தில் ரெண்டு தரப்புக்கும் அல்லாஹ் தாலா இருக்கிறானே, அல்லாஹ் யாருக்கும் அநியாயம் நடக்கக்கூடாது. கடன் கொடுத்தவனும் வாழணும், கடன் வாங்கினவனும் வாழணும். யாரும் யாருடைய வாழ்க்கைக்கும் அநியாயம் பண்ணக்கூடாது. அதான் அல்லாஹ் தாலா லா ததுலிமூன வலா துபுலமூன் அப்படிங்கிற இந்த வாசகத்தின் மூலமாக அல்லாஹ் தாலா கூறினான்.
இன்னும் நிறைய விளக்கங்கள் இருக்குது, நான் சொல்கிறேன். இன்னும் 1-2 ஆயத்துக்கு விளக்கம் சொல்ல வேண்டியது பாக்கி இருக்கே, நாளைக்கு இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹ்.